ஹாய் everybody. உச்சத்தில் இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். வேற எந்த நடிகரும் உச்சத்தில் இல்லை. உச்சத்தில் இருந்தேன் என்று சொல்லும் நடிகருக்கு செருப்படி பதில் கொடுத்த பத்திரிகை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் நினைச்சிருக்கு பாருங்க, அதுல என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் படிக்கிறேன். தொடர்ந்து முன்னிலையில் வகிக்கும் ரஜினிகாந்த் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சமீப காலமாக முன்வரிசையில் இருக்கும் இளவட்ட நடிகர்களின் படங்களோ உடனடியாக வியாபாரம் ஆகாமல் தடுமாறி வருகிறது. புரியுதுங்களா? போனி ஆகாம இருக்கிறாங்களாம். விஜய் படத்துக்கெல்லாம் போனியே ஆகல. ஆனா அவங்க தலைவருடைய படத்துடைய வியாபாரத்தை பார்த்து அதுல ஒரு +1 போட்டுக்கிறாங்க. சிரிப்பா தான் இருக்கு. காமெடி பண்றாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது நடித்து வரும் கூலி படமோ படப்பிடிப்பு முடியும் முன்பே ஏரியாக்கள் மட்டுமின்றி டிஜிட்டல் உரிமையும் விற்பனையாகிவிட்டது. மார்க்கெட்டில் ரஜினி படங்களுக்கு இருக்கும் இந்த வரவேற்பை பார்த்து அடுத்தபடியாக விஜய் அஜித்துக்கான ஸ்கிரிப்ட்களை வைத்துள்ள இயக்குனர்களும் ரஜினியை நோக்கி படையெடுக்க துவங்கி உள்ளனர் அப்படின்னு சினிமா பொன்னையா அப்படின்னு அந்த பக்கத்துல கொடுத்துருக்காங்க. போய் பாருங்க. இதுல தெளிவா எல்லாமே விளக்கியிருக்காங்க. இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. நான் தான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவருக்கு சாணியில செருப்பு முக்கி அடிச்சிருக்காங்க இந்த பத்திரிகை அப்படின்னு தான் சொல்லுவேன். உச்சனா என்னன்னே தெரியாத தற்குறி. உச்சம்னா என்ன? அதாவது ஒரு தமிழ் சினிமா வரலாற்றுல உச்சம் என்பது அதிகப்படியான வசூல். அதை இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு விஜய் அண்ணா ஏதாவது கொடுத்துருக்காரா? மனசாட்சி இல்லாம அந்த மேடையில உச்சத்தை விட்டு வந்தீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னத்த உச்சத்தை விட்டு வந்தீங்க? வடை சுடுற உச்சத்தை தான் விட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறதுன்னா கோல்டு காயின் கொடுத்து கூவ விட்டாரு, அது நடக்கல. அதுக்கப்புறம் ரசிகர்களை விட்டு கூவ விட்டாரு, அதுவும் நடக்கல. எல்லா மக்களும் தேர்த்தி செருப்பால் அடிச்சாங்க. எதுக்கு பொய்ய சொல்றீங்க அப்படின்னு. ஆனா அப்போ ப்ரொடியூசர் கூட பாத்தீங்கன்னா இவருக்கு தான் ஜால்ரா அடிச்சாங்க. ஆனா இப்போ எல்லா உண்மையும் சொல்றாங்க. இவ்வளவு நஷ்டம் அவ்வளோ நஷ்டம் அப்படின்னு. ப்ரொடியூசரை என்ன பண்ண சொன்னாங்க தெரியுங்களா? இவங்க இத்தனை கோடி நீங்க போடுங்க, விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு விஜய் அண்ணன் கூவ விட்டாரு. ஆனா அவங்க கூவி பாவம் கடைசியில இன்கம் டேக்ஸ் அவங்கள ரிவீட் அடிச்சதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் ஐயோ அம்மா ஓ முடியல நீ இப்போ உண்மையை உளறீங்க எதுக்கு? அது அப்பயே சொல்லிட்டு போக வேண்டானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ப்ரொடியூசரையே வச்சு டிக்கெட் புக் பண்ண வச்சு அது ஒரு பொய்யான பிரச்சாரம், அதுவும் வெளியே வந்துச்சு. இதை எல்லா செய்தியும் மக்கள்கிட்ட வெளியே வந்ததும் அவரு வேற வழி இல்லாம இனிமேல் சினிமால நம்மளால யாரையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இடம் மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு இடம் என்னன்னா அரசியல். அரசியல்ல நீ மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு இன்னைக்கு விஜய் அண்ணன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி வந்திருக்காரு. மக்களை ஏமாத்துவாரா அப்படின்னு பார்த்தா மக்கள் தான் இவரை ஏமாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இவர் ஒரு கோமாளியா தான் இருக்காரு. தற்கூரின்றது எல்லாம் நிரூபிச்சிட்டு இருக்குது. இந்த தற்கூரிங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது அறிவில்லாத ஜென்மம் ஒண்ணு இருக்குதுன்னா அது இந்த தாவேகா கட்சியினர் தான். நான் அதுக்கு உதாரணம் நீங்க போய் நிறைய பதிவுகளை பார்க்கலாம். இப்ப புசி ஆனந்த் பேசின ஒரு பதிவு, 700 கோடி மக்கள் விஜய் அண்ணனை தேடுறாங்களாம். அது எங்க 700 கோடின்னு தெரியல. உலகத்து மக்களே 700 கோடி அண்ணன்னு தெரியல. இப்படி ஒரு பேச்சா? ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்றாருங்க, விஜய் அண்ணன் 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்துட்டாராம். என்னது? விஜய் அண்ணன் வருஷத்துக்கு ஒரு படம் இருக்கிறாரு, அதுவும் பிளாப். இன்னைக்கு ப்ரொடியூசர் எல்லாம் கையெடுத்து கும்பிடுறான், எப்பா தாயே பீட ஒழிஞ்சுதுரா, தமிழ் சினிமா பீட ஒழிஞ்சுதுரா அப்படின்னு. ஏன்னா இவரை வச்சு படம் எடுத்தவன் எல்லாம் அந்த தெருக்கோடியில தான் நிக்கிறான். விஜய் நடிச்ச படத்துல பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே சுமார் தான், பிளாப் தான். எந்த படமும் சரியில்லை அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் மட்டும் இல்ல, மக்களே சொல்லுவாங்க. அதே இன்னொன்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் யாருமே நஷ்டப்பட்டதா சரித்திரம் கிடையாது அப்படின்னு. இதுதான் தலைவருடைய ஸ்டைல்.
17 தடவை தோற்று 18வது தடவை ஜெயிச்ச கஜினி இல்லடா, எப்போதுமே ஜெயிச்சிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிடா, அதான்டா எங்க தலைவர். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. உச்சன்னு சொன்னா ஒரே ஒருத்தவர் தான், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு அதிரடியா இப்ப பத்திரிகை அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.